இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, அமெரிக்க வரலாற்றிலும் திரைப்படத் துறையினர் ஆட்சியில் அமர்வது சகஜமே. ஆனால் அதில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்கள், அவர்களுடன் நடித்த கதாநாயகிகள் தொடர்ந்து வந்து ஆட்சி பொறுப்புக்கும் வந்த கதை தமிழகத்தில் நடந்தது உண்டு. மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்த நடிகைகளும் உண்டு. அந்த வகையில் 1977 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் முதல்வர் எம்ஜிஆர். அவருடன் அதிக படங்களில் கதாநாயகியாக நடித்தவர்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். 1965 வெண்ணிராடை படம் மூலம் அறிமுகம். அதன் பின்பு எம்ஜிஆருடன் 1000ல் ஒருவன் படத்தில் அறிமுகம். அதன் பின்பு 1982 அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நெருக்கம் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது, ஏன் குடும்பத்திலும் கூட. ஆனால் ஜெயலலிதாவின் திறமை, அவருடைய ஆதிக்கம், அவருடைய செயல்பாடு திறன் மிகப்பெரிய அதிர்வலையை அதிமுகவில் ஏற்படுத்தியது என்றால் மாற்று கருத்தல்ல. 1989 எம்ஜிஆரின் மறைவு அதிமுகவில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியது. ஜா அணி, ஜே அணி என்ற நிலையில் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அதிமுக. அதன் பின்பு அதிமுகவின் அதிகாரம் அனைத்தும் ஜெயலலிதா கையில் வந்து சேர்ந்தது. ஜெயலலிதாவின் ஆழ்மை திறன், அவருடைய திட்டமிடுதல், கடுமையான உழைப்புக்கு பலன் கிடைத்தது. ஆம், 1991 தனது 43வது வயதில் தமிழகத்தின் முதல்வரானார் திரைப்பட நடிகை. அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், மத்திய எம்பி பதவி, இப்படி பல்வேறு அம்சங்கள் நிறைந்த வந்த ஜெயலலிதா தமிழகத்தின் முதல்வராக 1991 பொறுப்பேற்ற போது இந்திய திரை உலகமே திரும்பி பார்த்தது. ஒரு பெண்ணின் சாதனை, அதுவும் விறுவிறுப்பான சாதனை. திராவிட கழகத்தில் நுழைந்த எம்ஜிஆரின் ஜோடி ஜெயலலிதா முதலமைச்சரானார் தமிழகத்தில். பலமுறை அவர் ஆட்சிக்கட்டிலில் ஏற்றி அமர வைத்து அழகு பார்த்தனர் தமிழக மக்கள். அவரும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆழ்மைமிக்க தலைவராக இந்தியா முழுவதும் சாதனை பிடித்தார். மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் என்றால் மிகையல்ல. ஜெயலலிதாவின் அரசியல் வரைவு இன்று வரை வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு அரசியல் வரவுதான். அவருடைய திறமை, ஆழ்மை திமுகவையே திணறடித்தது என்றால் மாற்று கருத்து இல்லை. சரி, தற்பொழுது வேறு யார் அரசியலில் கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படத்துறையை சேர்ந்த நடிகைகள் என்று பார்த்தால், ஆந்திராவில் கலக்கிக் கொண்டிருக்கிறார் ரோஜா. 1991 2002 வரை தமிழ் சினிமாவில் அறிமுகம். செம்பருத்தி படம் மூலம் அறிமுகமான ரோஜா அதன் பின்பு 1999 முதல் 2009 வரை தெலுங்கு தேச கட்சியில் இருந்தார். அதன் பின்பு 2019 2024 வரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 2022 2024 வரை கலாச்சாரம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஒரு நடிகை, அதுவும் தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து பிரபலமான ஒரு நடிகை ஆந்திர அரசியலில் புகுந்து அங்கு அவர் சாதித்தது, அதுவும் அமைச்சரானது மிகப்பெரிய வரலாற்று நிச்சயம். பிரபல தொலைக்காட்சி தொடரில் துளசி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் தான் ஸ்மிருதி இரானி. இவர் 2003 பாஜகவில் இணைந்தார். 2011 குஜராத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். 2014 அமோதி தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்த அவர் 2019 ராகுல் காந்தியை வென்று மத்திய அமைச்சரானார். அதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் அமைச்சர். இப்படி ஒரு தொலைக்காட்சி தொடர் நடிகை மத்திய அமைச்சரான கதையும் உண்டு. இந்தி திரையுலகில் கேங்ஸ்டார் மூலம் அறிமுகம் ஆனவர் தான் கங்கனா ரனாவத்.
இவருடைய திரைப்பட நுழைவு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இவர் அரசியலுக்கு வருவாரா என்று அப்பொழுது யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலில் ஏற்பட்ட மிகப்பெரிய இவருக்கான எதிர்ப்பு இவரை அரசியலில் காலடி எடுக்க வைத்தது. இவர் நடித்த குயின் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகம் முழுவதும் பிரபலமானார். பல்வேறு தேசிய விருதுகள் பெற்றிருக்கும் கங்கனா ரணாவத் தற்பொழுது அரசியலில். இவர் பாஜகவின் எம்பி. 2024ஆம் ஆண்டு இமாச்சல் பிரதேஷ் மாண்டி தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு திரைப்பட நடிகை, அதுவும் பொதுமக்களால் எம்பியாக தேர்வு செய்யப்படுவாரா என்ற பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இவர் நடித்து தற்பொழுது வெளிவந்திருக்கும் எமர்ஜென்சி படம் இந்திரா காந்தி வாழ்க்கை வரலாறை ஒட்டியது. இதேபோல் 2021இல் இவர் நடித்து மிகப்பெரிய பாராட்டை பெற்ற தலைவி படம் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்ட படம். இப்படி பல்வேறு திரைப்படத்துறைகளில் சாதனை படைத்தும் அரசியலில் கலக்கிக் கொண்டிருப்பவர்தான் பிரபல திரைப்பட நடிகை கங்கனா ரணாவத். இவருடைய வெற்றி பாஜகவின் இவரை திருப்பி பார்க்க வைத்தது. இவர் விலையுறந்த கார்களை பயன்படுத்துவதாகவும், இவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் போலீஸ் துப்பாக்கியேந்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு வளையத்துக்குள் எப்பொழுதும் வருகிறார், செல்கிறார். விமான நிலையம் முதல் அவர் எங்கு சென்றாலும் 24 மணி நேரமும் மத்திய பாதுகாப்பு படையின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வளையத்தில் கங்கனா ரணாவத். இப்படி அரசியல் களத்தில் மிகப்பெரிய கலக்கு கொண்டிருக்கும் இவர் திரைப்படத்துறையில் சாதனை படைத்ததுடன் அரசியல் துறையிலும் மிகப்பெரிய சாதனை படைப்பார் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். இமாச்சல் பிரதேசத்தில் தேர்தல் நடந்தால் இவர்தான் ஜெயலலிதா போல் அடுத்த முதல்வர். இவருக்கு ஜெயலலிதா போல் மிகப்பெரிய ஆதரவு இமாச்சல் பிரதேஷ் மாண்டியா பகுதியில் மக்களிடம் இருப்பதாகவும், எனவே பாஜகவின் அடுத்த இமாச்சல் பிரதேசத்தின் முதல்வர் இவர்தான். இவர்தான் ஜெயலலிதா போல் முதல்வராவார் என்று பொதுமக்களின் கருத்து கணிப்பு. அரசியல் வரலாற்றில் திரைப்பட கதாநாயகிகளும் கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஜெயலலிதா, ரோஜா, ஸ்மிருதி இரானி போல் கங்கனா ரணாவத்தும் ஒரு உதாரணம். இதோ அரசியல் களத்தில் விரைவில் இவர் முதல்வராவதை, அதற்கான காட்சிகளை நாம் காணலாம். அதற்காக காலம் காத்திருக்கும் என்றாலும் இவர் பாஜகவின் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை.